DSLR DSLR என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது அண்ட் ஃபோட்டோகிராஃபியோட பேசிக் டேர்ம்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என் பேர் விக்ரம், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒன் டச் மொபைல்ஸ். ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். DSLR இதோட ஃபுல் ஃபார்ம் என்ன? டிஜிட்டல் சிங்கிள் லென்ஸ் ரிஃப்ளெக்ஸ். இதான் DSLRோட ஃபுல் ஃபார்ம். DSLRக்குள்ளே எப்படி ஃபஸ்ட்டு ஒரு லைட் என்டர் ஆகுதுன்னு பார்த்துடலாம். DSLRக்குள்ளே ஒரு லைட் லென்ஸ் வழியாக என்டர் ஆகும். லென்ஸ் வழியாக என்டர் ஆன உடனே அது ஒரு மிரரில் ஹிட் பண்ணும். அந்த மிரருக்கு பேர் தான் ரிஃப்ளெக்ஸ் மிரர். இந்த மிரர் ஒரு ஆங்கிளில் இன்க்ளைண்ட் ஆகிருக்கும். இந்த மிரர் லென்ஸுக்கும் சென்சாருக்கும் நடுவில் இருக்கும். ஸோ இந்த மிரரில் ஹிட் ஆன உடனே இந்த மிரர் அந்த லைட்டை மேலே வியூ ஃபைண்டருக்கு ப்ரொஜெக்ட் பண்ணும். ஸோ வியூ ஃபைண்டரை பார்த்து நம்மளோட பிக்சரை நம்ம ஃப்ரேம் பண்ணுவோம். ஃப்ரேம் பண்ண உடனே நம்ம ஷட்டர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அந்த பிக்சரை எடுப்போம். ஷட்டர் பட்டனை ப்ரெஸ் பண்ண உடனே அந்த ரிஃப்ளெக்ஸ் மிரர் லிஃப்ட் ஆகிடும். லிஃப்ட் ஆன உடனே லென்ஸ் வழியாக லைட் என்டர் ஆகி சென்சாரை ஹிட் பண்ணும். சென்சாரை ஹிட் பண்ண உடனே அந்த சென்சார் அந்த லைட்டை ப்ராசஸ் பண்ணி இமேஜாக கன்வெர்ட் பண்ணிட்டு நம்மளோட டிஸ்பிளேல காமிக்கும். அப்பச்சர், ஷட்டர் ஸ்பீட், ISO இந்த மூணு தான் ஒரு இமேஜோட எக்ஸ்போஷரை டிட்டர்மைன் பண்ணும். அதாவது அந்த இமேஜ் பிரைட்டாக இருக்கா இல்லை அந்த இமேஜ் டார்க்காக இருக்கா சொல்லிட்டு டிட்டர்மைன் பண்ணும். இப்போது முதல்ல அப்பச்சரை பற்றி டீட்டெயில்டாக பார்ப்போம். அப்பச்சர்ங்கிறது லென்ஸோட ஓப்பனிங். இந்த அப்பச்சரை நம்ம F நம்பரால் தான் டினோட் பண்ணுவோம். லைக் f/2.8, f/4, f/5, அதே மாதிரி f11, f12, f20 இந்த மாதிரிலாம் போகும். அப்பச்சர் வைட ஆக ஆக எஃப் நம்பர் குறையும். ஸோ எஃப் நம்பர் குறைஞ்சுன்னா பேக்ரவுண்ட் பிளர் அதிகமாகும் அண்ட் இமேஜும் பிரைட்டராக இருக்கும். இதுவே எஃப் நம்பர் அதிகமாக போக போக அப்பச்சர் நேரவாகும். ஸோ அப்பச்சர் நேரவாகிறதுனால உள்ள வர லைட்டும் கம்மியாக என்டர் ஆகும். ஸோ லைட் கம்மியாக என்டர் ஆகிறதுனால அது ஒரு டார்க்கர் இமேஜாக இருக்கும் அண்ட் அந்த இமேஜில் இருக்கிற பேக்ரவுண்ட் பிளரும் வைடர் அப்பச்சர் மாதிரி இருக்கிற நல்ல ஒரு ஷாலோ டெப்த் ஆஃப் ஃபீல்ட் இருக்காது. பட் நேரோட அப்பச்சரில் ஷார்ப்னஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போது F2.8 எடுத்த பிக்சரை நான் இங்கே டிஸ்பிளே பண்ணுறேன் அண்ட் F7 எடுத்த பிக்சரை நான் இங்கே டிஸ்பிளே பண்ணுறேன். இந்த ரெண்டுத்துக்கும் நீங்கள் டிஃப்ரென்ஸை பார்க்கலாம். F2.8 எடுத்த பிக்சர் பிரைட்டராக இருக்குது. ஆனால் F7 எடுத்த பிக்சர் ரொம்ப டார்க்காக இருக்குது. F2.8 நான் பிக்சர் எடுக்கும்போது லென்ஸோட அப்பச்சர் வைடாக இருந்துச்சு. ஸோ லென்ஸோட அப்பச்சர் வைடாக இருந்ததுனால நிறைய அமௌண்ட் ஆஃப் லைட் உள்ளே என்டர் ஆச்சு. F7 எடுத்த போது அந்த லென்ஸோட அப்பச்சர் நேரோ ஆச்சு. ஸோ நேரோ ஆனதுனால கம்மி அமௌண்ட் ஆஃப் லைட் தான் உள்ளே என்டர் ஆகிருக்கு. ஸோ இதுதான் அப்பச்சர். நெக்ஸ்ட் ஷட்டர் ஸ்பீடை பற்றி பார்ப்போம். சென்சார் எவ்வளோ நேரம் லைட்டுக்கு எக்ஸ்போஸ் ஆகிருக்கு அதை டிட்டர்மின் பண்ணுறது தான் ஷட்டர் ஸ்பீட். சென்சாருக்கு முன்னாடி ஷட்டர்னு சொல்லிட்டு ஒன்று ப்ரொடெக்ட் பண்ணும். இந்த ஷட்டர் எவ்வளோ நேரம் ஓப்பன் ஆகிருக்கோ அவ்வளோ அமௌண்ட் ஆஃப் லைட் சென்சாரை ஹிட் பண்ணும். இப்போது அதிக அமௌண்ட் ஆஃப் லைட் சென்சாரை ஹிட் பண்ணிச்சுன்னா அந்த இமேஜ் பிரைட்டராக இருக்கும். இதுவே கம்மி அமௌண்ட் ஆஃப் லைட் சென்சாரை ஹிட் பண்ணிச்சுன்னா அந்த இமேஜ் டார்க்கராக இருக்கும். இப்போது ஒரு கேமரா ரொம்ப நேரம் லைட்டுக்கு எக்ஸ்போஸ் ஆச்சுன்னா அந்த ஷட்டர் ரொம்ப நேரம் ஓப்பனில் இருக்குது. ஸோ இது ஒரு ஸ்லோயர் ஷட்டர் ஸ்பீட். அதாவது அந்த இமேஜ் நம்மளுக்கு பிரைட்டராக இருக்கும். இதுவே கேமராவோட சென்சார் கொஞ்ச நேரம் தான் லைட்டுக்கு எக்ஸ்போஸ் ஆகிருந்துச்சுன்னா அந்த ஷட்டர் ஃபாஸ்ட்டாக ஓப்பன் ஆகிட்டு ஃபாஸ்ட்டாக க்ளோஸ் ஆகிருக்கும். இது ஒரு ஃபாஸ்டர் ஷட்டர் ஸ்பீட். அதாவது சென்சார் ரொம்ப நேரம் லைட்டுக்கு எக்ஸ்போஸ் ஆச்சுன்னா அந்த இமேஜ் பிரைட்டர் ஆகும். சென்சார் கம்மி நேரம் லைட்டுக்கு எக்ஸ்போஸ் ஆச்சுன்னா இமேஜ் டார்க்கராக இருக்கும். இதுதான் ஷட்டர் ஸ்பீட். ஷட்டர் ஸ்பீடை நம்ம ஃப்ராக்ஷன் ஏதாவது டினோட் பண்ணுவோம். லைக் 1/50, 1/400, 1/4000. இப்போது 1/50 ஷட்டர் ஸ்பீடில் எடுத்த ஃபோட்டோ இங்கே இருக்குது அண்ட் 1/4000 எடுத்த ஃபோட்டோ இங்கே இருக்குது. இப்போது ஷட்டர் ஸ்பீட் 1/50 ஃபோட்டோ எடுத்த போது கேமரா சென்சார் 1/50th ஆஃப் அ செகண்ட் லைட்டுக்கு எக்ஸ்போஸ் ஆகிருக்கு. இதுவே ஷட்டர் ஸ்பீட் 1/4000 ஃபோட்டோ எடுத்த போது கேமரா சென்சார் லைட்டுக்கு 1/4000th ஆஃப் அ செகண்ட் எக்ஸ்போஸ் ஆகிருக்கு. ஸோ அதனால தான் அந்த இமேஜ் டார்க்காக இருக்குது கம்பேர் டு 1/50 ஷட்டர் ஸ்பீடில் எடுத்த ஃபோட்டோ விட. உங்களோட கேமராவோட ஷட்டர் ஸ்பீட் ரைட் சைடில் மூவ் பண்ணிங்கன்னா ஷட்டர் ஸ்பீட் ஃபாஸ்ட் ஆகும். இதுவே லெஃப்ட் சைடில் மூவ் பண்ணிங்கன்னா ஷட்டர் ஸ்பீட் ஸ்லோவாகும். இப்போ நீங்கள் ஒரு ஸ்லோயர் ஷட்டர் ஸ்பீடில் வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா ஹேண்ட் ஹெல்டாக அந்த ஃபோட்டோ பிளரியாக வரும். இதுக்கான காரணம் என்னென்னா ஸ்லோயர் ஷட்டர் ஸ்பீடில் வச்சு எடுக்கிறப்போ ஒவ்வொரு மூமெண்ட்ஸையும் அந்த கேமராவோட சென்சார் கேப்சர் பண்ணும். அப்படி கேப்சர் பண்ணுறதுனால சின்ன சின்ன ஷேக்ஸ்லாம் கூட கேப்சர் ஆகும். இதனால தான் அந்த இமேஜ் பிளரியாக வரும். ஷட்டர் ஸ்பீடை ஃபாஸ்ட்டாக வச்சிங்கன்னா அந்த இமேஜை ஷார்ப்பாக நம்ம கேப்சர் பண்ணிக்கலாம். இப்போது ஃபைனல் ஃபேக்டருக்கு வந்துடுவோம். ISOங்கிறது தான் சென்சாரோட சென்சிட்டிவிட்டி.
இப்போது நம்மளால் ஷட்டர் ஸ்பீட் அண்ட் தென் அப்பச்சரை அட்ஜஸ்ட் பண்ண முடியலன்னா லாஸ்ட்டாக ஐஎஸ்ஓவை தான் அட்ஜஸ்ட் பண்ணணும். ஐஎஸ்ஓவை ஹோல் நம்பர்னால தான் டினோட் பண்ணுவோம். ஐஎஸ்ஓ அதிகமாக ஆக ஆக அந்த இமேஜ் பிரைட்டர் ஆகும். இதுவே ஐஎஸ்ஓ கம்மியாக ஆக ஆக அந்த இமேஜ் டார்க்கர் ஆகும். ஐஎஸ்ஓ எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாகதோ அவ்வளோ நாய்ஸும் அந்த இமேஜில் ப்ரொடியூஸ் ஆகும். உங்களால் ஷட்டர் ஸ்பீட் அண்ட் அப்பச்சரை சுத்தமாக கண்ட்ரோல் பண்ண முடியாத சுச்சுவேஷன்னால ஐஎஸ்ஓவை கிராங்க் அப் பண்ணி அதிகமான ஐஎஸ்ஓவில் ஃபோட்டோ இருப்போம். இந்த ஃபோட்டோ நான் ஐஎஸ்ஓ 100 எடுத்திருக்கேன் அண்ட் தென் இந்த ஃபோட்டோவை நான் ஐஎஸ்ஓ 3200 எடுத்திருக்கேன். உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும். ஐஎஸ்ஓ 100 எடுத்த ஃபோட்டோ டார்க்கராக இருக்குது. இதுவே ஐஎஸ்ஓ 3200 எடுத்த ஃபோட்டோ பிரைட்டராக இருக்குது. சென்சாரோட சென்சிட்டிவிட்டி அதிகமாக ஆக அந்த இமேஜ் பிரைட்டராக ப்ரொடியூஸ் ஆகும். இதுவே சென்சாரோட சென்சிட்டிவிட்டியை கம்மி பண்ண அந்த இமேஜ் டார்க்கராக ப்ரொடியூஸ் ஆகும். ஐஎஸ்ஓவை நம்ம லோ லைட்டில் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். ஸோ லோ லைட் என்விரான்மெண்ட்ஸில் தான் ஐஎஸ்ஓ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் ஃபோட்டோகிராஃபியோட 3 பில்லர்ஸ். இந்த 3 தான் ஒரு ஃபோட்டோவோட எக்ஸ்போஷரை கண்ட்ரோல் பண்ணும். இப்போது ஒரு ஃபோட்டோ ஓவர் எக்ஸ்போஸ் ஆகிருக்குன்னா அந்த ஃபோட்டோ ரொம்ப பிரைட்டாக இருக்குன்னு அர்த்தம். இதுவே ஒரு ஃபோட்டோ அண்டர் எக்ஸ்போஸ் ஆகிருக்குன்னா அந்த ஃபோட்டோ டார்க்காக இருக்குன்னு அர்த்தம். ஒரு ஃபோட்டோ கரெக்டாக எக்ஸ்போஸ் ஆகிருக்குன்னா எல்லா செட்டிங்ஸும் கரெக்டாக வச்சு எடுத்ததா அர்த்தம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஒன் டச் மொபைல்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திஸ் இஸ் விக்ரம் சைனிங் ஆஃப் ஃபார் தி மொமெண்ட். பை பாய்.